The standard exercise 3.6ல 6th sum பார்க்க போகிறோம். If a equal x divided by x plus 1, b equal 1 by x plus 1, prove that a plus b whole square plus a minus b whole square divided by a divided by b equal 2x square plus 1 divided by x plus 1 whole square. இது நம்ம என்ன பண்ணும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டினை தூக்கி எழுதிடுவோம். ஏவோட கொஸ்டின் x divided by x plus 1, b equal 1 by x plus 1. இதில் ப்ரூவ் பண்ணணுன்னா எதை எழுதிக்கணும், to prove equal a plus b whole square plus a minus b whole square divided by a divided by b எழுதிட்டோமா, equal to x square plus 1 divided by x plus 1 whole square. கொஸ்டின் எழுதியாச்சா, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத தூக்கி அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b whole squared plus a minus b whole square divided by a divided by b எழுதியாச்சா. இப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னு பாருங்கள், ஆல்ரெடி தெரியும் a plus b whole squared is equal to a squared plus 2ab plus b squared. அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே a plus b whole squared இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதுவோம், a squared plus 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதியாச்சா. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியது தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். உங்களுக்கு புரியலைன்னா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஏ ஸ்கொயர்டு இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2வை இங்கே ஏக்கு வந்து பெற மாதிரி, ஏன்னா பொதுவாக தானே இருக்குது. அந்த 2 ஏ ஸ்கொயர் நீங்கள் எழுதிட்டோமா, அடுத்தது பி ஸ்கொயர்டு நீங்கள் எழுதிடுவோமா, அடுத்து ஃபைனலாக இந்த சென்டரில் எழுதுறதுக்கு 2ab வந்துருச்சா, முடிஞ்சிடுச்சு. அடுத்து ப்ளஸ் சைன், இங்கே ப்ளஸ் சைன் இருக்கனால அப்படியே போட்டேன். இங்கே ஏ மைனஸ் பி, அப்போ என்ன எழுதுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் வரணும், ஏன்னா எனக்கு என்ன இருக்குது, மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை a divided by b எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணுமா. இப்போ என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர்டு எத்தனை ஏ ஸ்கொயர்டு இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு ஏ ஸ்கொயர்டு, இது ஒரு ஏ ஸ்கொயர்டு 2a ஸ்கொயர்டு எழுதியாச்சு. அடுத்து இது ஒரு பி ஸ்கொயர்டு, இது ஒரு பி ஸ்கொயர்டு, பிங்கும்போது 2b ஸ்கொயர்டு. இது பாருங்கள், இது ப்ளஸ் 2ab, இது மைனஸ் 2ab கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா, ரிமைண்டர் இருக்கிறவங்கள மட்டும்தான் எழுதியிருக்கோம், வேறு ஒன்றுமே பண்ணல. ஏ டிவைடட் பை பின்னு கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 2வை பொதுவாக எடுத்துக்கிட்டேன். இந்த ஏ பை பி டினாமினேட்டரில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கெலாம் மாறுவாங்க. அப்போ பி பை ஏ எழுதியாச்சு, ஒன்றுமே இல்லை. கொஸ்டினில் இருக்கிறதே எப்படி திருப்பி எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். ஏ ஸ்கொயர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது நவ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஏவோட கொஸ்டின் என்னது, எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது இது என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர்டுன்னு சொல்லியிருக்கா, எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே 2வை போட்டுருங்க, கொஸ்டின் எழுதி அதுக்கு மேலே 2 போட்டுருங்க. ப்ளஸ் பியோட கொஸ்டின் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே என்ன பண்ணிடணும், ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ ஈக்குவல் இந்த 2 இங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு காமன். அப்போ என்ன எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர்டு, இது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இங்கே வந்து பாருங்கள் ப்ளஸ் சைன், இங்கே 1 எத்தனை தடவை தான் பெருக்கினாலும் 1 தான் வரும், டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் 2 டைம் வந்திருக்கு. அப்போ என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சா, முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனல் பாருங்கள், 2b பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, 2b பை ஏ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த வேல்யூவெல்லாம் தூக்கி எழுத போகிறோம். அப்போ 2bயோட கொஸ்டின் என்னது, 1 பை எக்ஸு ப்ளஸ்ஸு 1 எழுதியாச்சா, டிவைடட் பை ஏவோடது என்னது, ஏவோடது வந்து எக்ஸு ப்ளஸ்ஸு 1 எழுதியாச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 2b பை ஏ
2வை அப்படியே போட்டுக்கிட்டேன். பியோட கொஸ்டின் என்ன நம்மளுக்கு தெரியும், 1/x+1. ஏவோடது x/x+1ன்னு எழுதியாச்சு. இங்கே a² + b²க்கு இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். அது அப்படியே எழுதுங்க. x² + 1 / x+1 2 எழுதியாச்சா? எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் இப்போ எதெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் அடிச்சு விட்டு ரிமைண்டர் இருக்கிறவங்கள மட்டும் எழுதிக்கலாமா? x+1 இதுவும் டினாமினேட்டரில் இருக்குது, இதுவும் x+1 டினாமினேட்டரில் இருக்குது, அடிச்சிட்டேன். வேறு யாரெல்லாம் அடிக்க முடியும்னு பார்க்கலாம். இப்போ 2வை நான் எழுதிட்டேன். இது 1 × x² + 1 x² + 1 அப்படியே எழுதிடுவேன். ஓகேவா? நியூமரேட்டரில் இருக்கிறவங்கள எழுதிட்டேன். டினாமினேட்டரில் யார் இருக்கா, இவங்களெல்லாம் அடிக்க முடியாது, அப்படியே தூக்கி எழுதிருங்க. x+1 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இங்கே நான் எதுவுமே பண்ணலை, அடிக்கிறது மட்டும் தான் செஞ்சுருக்கேன். டினாமினேட்டர் நம்பர் மட்டும் சேமாக இருக்குது, அடிச்சுட்டு ரிமைண்டர் எதெல்லாம் இருக்கோ அவங்கள தூக்கி அப்படியே எழுதியாச்சு. இதுதான் இந்த சம்மோட வேல்யூ.